வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் மாலை நேர செய்திகள் வாசித்து வழங்குபவர் வனிதாமதி வரதராஜா. நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகாரம் மிக்க சமய தலைவர்களால் அழைக்கப்படும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு எதிராக கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையையும் வெளிப்படுத்தும் வகையில் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்த கண்டன பேரணியொன்று இன்று வெள்ளிக்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்றது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் கே மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்ற குறித்த கண்டன பேரணியில் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மெசிடோ நிறுவன பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டதோடு புத்தளம் மாவட்ட முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் யுஹைதியா முஹைதீனும் கலந்து கொண்டிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஈடுபட்டனர். சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் அநீதிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் பக்கசார்பற்ற சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், சட்டமும் நீதிமுறையும் சமமாகவும் வெளிப்படையாகவும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வாசகங்கள் குறித்த பதாதைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மாவட்ட செயலகத்திற்கு முன் ஆரம்பமான ஊர்வலம் மன்னார் நகர பகுதியூடாக சென்று மீண்டும் மன்னார் மாவட்ட செயலக பகுதியை சென்றடைந்தது. இதன்போது அவர்கள் பகிரங்க கோரிக்கையை முன்வைத்து அதிகாரிகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான மனுவை பொதுவெளியில் வாசித்தனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை தொடர்கதையாக்க முடியாது. நாடளாவிய ரீதியில் 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 5,000 முறைப்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6,000 முறைப்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். சமகால அரசியல் மற்றும் பொது விடயங்கள் தொடர்பில் தனியார் தொலைக்காட்சியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயகவுக்கு முழுமையான ஆதரவு அளித்துள்ளார்கள். வடக்குக்கு சென்றால் தமிழ் மக்கள் அரசு தலைவரை அன்புடன் வரவேற்கிறார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான தன்மை காணப்படவில்லை. அரசு தலைவரும் மக்களோடு மக்களாகவே செயற்படுகிறார். தமிழ் மக்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படவில்லை. இந்த நாட்டில் இனி ஒருபோதும் இனவாத முரண்பாடுகள் தோற்றம் பெறாது என்பதற்கு உறுதியளிக்கின்றோம். இனவாத முரண்பாடுகள் காரணமாகத்தான் இந்த நாடு பெரும் பின்னடைவை எதிர்கொண்டது என தெரிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி ஒருவர் விஷமருந்தி உயிர் மாய்ப்பு செய்ய முயற்சித்த நிலையில் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இன்று பகல் 12:30 மணியளவில் நுவரெலியா மேல் நீதிமன்றத்தில் கொலை குற்றம் தொடர்பில் நபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தீர்ப்பு வழங்கப்பட்ட குற்றவாளி நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறை கூண்டுக்கு காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்ட போது அவர் தன்வசம் வைத்திருந்த விஷத்தை அருந்தி உயிர் மாய்ப்பு செய்து கொள்ள முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் உடனடியாக அவர் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேற்படி வழக்கில் குறித்த நபருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று தனது வீட்டிலிருந்து மீண்டும் நீதிமன்றத்திற்கு வரும்போது அவர் விஷமருந்து போத்தல் ஒன்றை கொண்டு வந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இலங்கையில் கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுற்றுலா ஊக்குவிப்பு அதிகார சபைக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பஸ்வர குணரத்ன உள்ளிட்ட பலரை கைது செய்யுமாறு
கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் சந்தேக நபர்கள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் பெயரிடப்படுவார்கள் என முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை தொடர்ந்து சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிவான் பசன் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். சந்தேக நபர்களை அவர்களின் வீடுகளில் வைத்து கைது செய்ய எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும், ஏனெனில் அவர்கள் அங்கு இருக்கவில்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து நீதிவான் சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதித்ததுடன் இதுகுறித்து குடிவரவு குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர்களுக்கு அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலின் போது ஓர் ஆளில்லா விமானம் நேட்டோ உறுப்பு நாடான ரொமேனியாவில் விழுந்து வெடித்த விடயம் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இன்று காலை உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய நிலையில் உக்ரைன் எல்லையில் உள்ள ரொமேனியா நாட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மீது ஓர் ஆளில்லா விமானம் விழுந்து வெடித்துள்ளது. அந்த கட்டிடம் தீப்பற்றிய நிலையில் ஒரு தாயும் மகளும் காயமடைந்துள்ளார்கள். அந்த கட்டிடத்தில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை நேட்டோ அமைப்பும் ஐரோப்பிய ஒன்றியமும் கடுமையாக கண்டித்துள்ளன. இத்தாக்குதல் குறித்து நேட்டோ செயலாளரிடமும் கூட்டாளர் நாடுகளுக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரோமானிய வெளியுறவு அமைச்சர், ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு எதிரான பாதுகாப்பு அமைப்புகளை தங்களுக்கு விரைந்து அளிக்குமாறு நேட்டோ அமைப்பிடம் கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார். சமீபத்தில் காசாவுக்கு சென்ற ஆர்வலர் கப்பல் குழுவில் இடம்பெற்றிருந்த பிரெஞ்சு நாட்டவர் இஸ்ரேலில் நடத்தப்பட்ட விதம் குறித்து விசாரிக்குமாறு அரசு சட்டத்தரணிகளிடம் பிரான்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் பிரெஞ்சு வெளிவிவகார அமைச்சர் தெரிவிக்கையில், துருக்கியில் உள்ள நமது தூதரக தலைமை அதிகாரியிடம் நான் கோரிய அறிக்கையின் அடிப்படையில் பிரெஞ்சு நாட்டினர் மீதான பாலியல் வன்முறை, அடித்து துன்புறுத்துதல் மற்றும் தொடர்ச்சியான அவமானப்படுத்துதல் ஆகியவை குறித்து அவர் எனக்கு தெரிவித்ததால் இந்த செயல்கள் அனைத்தும் குற்ற செயல்களாக அமையக்கூடும் என்பதாலும் இந்த விடயத்தை அரசு சட்டத்தரணிகளிடம் கொண்டு செல்ல முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். காசா மக்களுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் முயற்சியின் போது கடந்த வாரம் இஸ்ரேல் படைகளால் முற்றுகையிடப்பட்ட கப்பல் குழுவின் அமைப்பாளர்கள், ஆர்வலர்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும், பலர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், குறைந்தது 15 பேர் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட அத்துமீறல்களுக்கு ஆளானதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரெஞ்சு கப்பற்குழு ஆர்வலர்களின் சட்டத்தரணிகள் தங்கள் கட்சிக்காரர்கள் அனுபவித்த அவமானம், பாலியல் வன்கொடுமை மற்றும் சித்திரவதைகள் உள்ளிட்ட வன்முறை செயல்கள் குறித்து தனியாக ஒரு புகார் அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் இதில் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நமது செய்திகளை நேர்கள் நாளை கேட்கலாம். நன்றி.